நபிகள் பெருமானுடைய பொன்மொழிகளை தொகுத்த அறிஞனுடைய பட்டியல் வந்து பெருசா இருக்கு. டாக்டர் சல்மான் அக்ரம் நத்வி லண்டன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி இந்தியாவை சேர்ந்தவர்னா அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஒரு தகவலுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நபிகள் பெருமானார் அவர்கள் எந்த அளவுக்கு கல்வி அறிவை பரப்புவதற்காக முயற்சி செஞ்சாங்க. குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த சொல்றேன். அவரால் முஹத்திஸாத் புத்தகத்தில் கிட்டத்தட்ட 40 வால்யூம் தொகுத்திருக்கார். 40 வால்யூம்ஸ் அபவுட் ஹிஸ்டரி ஆஃப் விமன் இன்டெலெக்சுவல்ஸ். நபிகள் பெருமானார் சொன்ன காலத்தில் வந்து பெண் அறிகளை பற்றிய தொகுப்பு மட்டும் அதுல 10,000 பேரை பற்றிய தொகுப்பு இருக்கு. அவன் சொல்லார் நபிமொழி அறிவிப்புல பல இதெல்லாம் வரும். இது வந்து சில இது வந்து பொய்யான ஹதீஸ், பலவீனமான அறிவிப்பு, இது இட்டுக்கட்ட. ஆனால் அவருக்கு எழுதுறார், பெண்கள் அறிவித்த எந்த நபிமொழியும் பலவீனமானதல்ல. எல்லா பெண்ணறிஞர்களும் மிகச்சிறந்த அறிஞர்கள். அதுல பெண்ணறிஞர்கள் யாரும் பொய்யர்கள் கிடையாது. பெண்ணறிஞர்கள் யாரும் வந்து பலவீனமானவர்கள் கிடையாது. பெண்ணறிஞர்கள் யாரும் இட்டுக்கட்டது கிடையாது. அத்தனை ஹதீஸ் ஆத்தன்டிக் ஹதீஸ். இன்னைக்கு அந்த புத்தகம் வந்து அரபியில் இருக்குது. ஒரு பாட்டு மட்டும் இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேஷன் அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். முஹத்திஸாத். அப்படியான எவ்வளவு பெரிய புரட்சி கொஞ்சம் வித்தின் 23 இயர்ஸ் வரலாற்று நீங்க பார்க்க முடியுமா? நீங்க இதை நீங்க எவ்வளவு குறைத்து மதிப்பிட்டு விட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சொல்ல பெரியவர்கள் இப்படி அறிவு புரட்சிக்கு வித்திட்டவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.